Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 13 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் எலஃபண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு டே 13 பார்ட் 1 பார்க்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இயர்ஸ் காது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜே மாதிரி போடுறதுக்கு காது. ஓகேவா? தென் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேயை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் சேம் ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டால் செகண்ட் ஸ்டெப்பில் போட்டால் அந்த சி அண்ட் ஜே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தும்பிக்கை போட போகிறோம். ஒரு சி அண்ட் தென் ஒரு ஜே. இப்போ நம்ம அந்த சி போட்ட கீழே இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம தும்பிக்கை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கீழே எடுத்து ஒரு 6 மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் சேம் சி ஒரு ஜே அண்ட் தென் ஒரு 6. இந்த மாதிரி ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க, சும்மா ஈஸியாக இருக்கும். போட்டுட்டிங்களா? இப்போ வந்து ஒரு வி மாதிரி போட போகிறோம். ஓகேவா? இது வந்து தந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அது. தென் மவுத் பார்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் சி அண்ட் தென் ஜே அண்ட் தென் 6 அண்ட் தென் வி. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டு போகிறோம். வி போட்டோமா? இப்போ வீல பாதி பார்ட்ல இருந்து ஒரு வீயவே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல போட போறோம். அதுதான் மவுத் பார்ட். ஓகேவா? சிக்ஸ்த் ஸ்டெப் சேம் சி தென் ஜே தென் வந்து 6 தென் வி அண்ட் தென் மவுத் பார்ட் வீயவே நல்லா லீஃப் பேட்டர்ன்ல போட்டு அந்த தும்பிக்கையை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம். இவ்வளோதான் ஈஸி. ஃபேஸ், நீங்கள் ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தந்தம் எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வளைச்சி போடணும், வி ஷேப். ஓகேவா? இதுவே மவுத் பார்ட் எப்படி போடணும்னா வி மாதிரி போட்டு நல்ல லீஃப் பேட்டர்னில் கொண்டு வரணும். இது மவுத் பார்ட். ஓகே, தென் ஐ பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் அண்ட் தென் வந்து 2 கர்வ் போட்டு சென்டரில் டாட் வைக்கிறோம். ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்து தின்னாகணும். தென் 2 லைன் போட்டு டாட். ரொம்ப சிம்பிள் தான் ஐ பார்ட். ஓகேவா? அகைன் ட்ரா பண்ணி காட்டுற பாருங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல் பார்ட்டும் வரைஞ்சி பார்க்கலாம். 7th ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சி போட்டுக்கிறோம், தென் ஜே போடுறோம், தென் 6 போட போகிறோம். ஓகேவா? தென் வந்து வி போட போகிறோம், சந்தம் அண்ட் தென் மவுத் பார்ட் அண்ட் தென் வந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஐ பார்ட் ஐப்ரோ அண்ட் தென் ஐ. இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து நான் சும்மா அவுட்லைன் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டேன். இப்போ பாடி பார்ட் ட்ரா பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல் ஷேப் போட்டு கால். இப்போது எலஃபண்ட்னா அதுக்கு துண்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த துண்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம எதனா செக் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? லெக் ஏரியா வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கிற லெக். தென் விசிபிளாக இல்லாத லெக் இருக்கும் இல்லையா, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் நம்ம எலஃபண்ட் டிசைன். இவ்வளோதான் நம்ம ஃபுல் எலஃபண்ட் டிசைன் போட போகிறோம். இதெல்லாம் நான் லைட்டாக அவுட்லைன் மட்டும் சும்மா கொடுத்துக்கிறேன்.
ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இப்போ ஃபேராக போடலாம். ஓகேவா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போட்டு காட்டுற பாருங்க, வித் டிசைனோட எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சி அண்ட் தென் ஜே, நம்ம மேலே அப்ளை பண்ண அதே ஃபார்முலா தான். அண்ட் தென் 6 போட சொல்ல நல்லா இழுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? 6 போட்டுட்டு தென் இதை இப்போவே நான் போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. தென் வந்து வி பார்ட் அண்ட் தென் மவுத் ஏரியா. ஓகேவா? அண்ட் தென் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? தென் வந்து ஐ பார்ட் ஃபினிஷ்ட். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஓகே, அவ்வளோதான். நான் போல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ பாடி பார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ துண்டு இருக்கும் இல்லையா, அது ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, தென் வந்து லெக் ஏரியா. தென் மணி மாதிரி எதனா கழுத்துல மாட்டிருந்தா அந்த மணி மாதிரி எதனா ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இப்போ துண்டுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ துண்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியுதா எப்படி? இப்போ உள்ள ஒரு செக் டிசைன் போட்டுக்க போறேன், அதாவது கிரிட்ஸ். ஓகேவா? செக் டிசைனோ இல்லை ஃபில்லிங்ஸோ இல்லை சிங்கிள் ஃபில்லிங்கோ இல்லை நெகட்டிவ் ஃபில்லிங்கோ இல்லை மல்டி ஃபில்லிங் எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட விஷ் தான். நான் சிம்பிளா செக் டிசைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான செக் டிசைன் போட்டுக்கிறேன். ரொம்பவே கிராண்டாகவும் தெரியும் இந்த செக் டிசைன். ஒரு ஹெவி பிரைட் லுக் கொடுக்குற செக் டிசைன் இது. ஓகே, ஸோ நான் இதை போட்டுக்கிறேன். செக் டிசைன்னா என்னன்னே தெரியாமல் பார்க்காதீங்க. நியூவாக யாருன்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு செக் டிசைன்னா என்ன, ஃபில்லிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தென் வந்து பாடி பார்ட்ல நம்ம ஷேட் கொடுப்போம் இல்லையா, சும்மா மணியா மாட்டி வச்சிருக்க மாதிரி நான் டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன், மணியா மாட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு டிசைனுக்கு. ஓகேவா? எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் போடணும், இங்கதான் போடணுங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல ஃபேஸ் ஏரியால சும்மா இழுத்து சுட்டி மாட்டின மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் தென் நோஸ் பார்ட் கிட்ட அதே மாதிரி சும்மா டிசைனுக்கு போட்டுக்கிறேன். இயர்ஸ் பார்ட்ல கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கிறேன், லைட் ஷேடிங். அதே மாதிரி நோஸ் அந்த தந்தம் அண்ட் மவுத் பார்ட்லையும் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த தும்பிக்கை கிட்ட லைட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சிம்பிள். தென் வந்து அந்த செயின் மாதிரி போட்டோம் இல்லையா, அங்க காலி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபில்லிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான்.
இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இவ்வளோதான் எலஃபண்ட் டிசைன். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபில்லிங் கொடுத்து முடிச்சாச்சு. லைட்டா அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சேம் சி போட்டு இயர்பட்ஸ் ஜே மாதிரி போடுறதுக்கு நான் கொஞ்சம் 2 கர்வ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜே போட்டுக்கலாம். இயர்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிறேன். அண்ட் தென் சி பார்ட், சாரி 6 பார்ட் போட்டு வி பார்ட் அண்ட் தென் மவுத் ஏரியா. இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சு போட்டாலே போதும். அண்ட் தென் தும்பிக்கையை ஜாயின் பண்ணிக்கிறோம். தென் இதை கொஞ்சமாக போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ பார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சும்மா தேக்கி சுட்டி மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ பாடி பார்ட் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சாரி, வாழை மறந்துட்டப்பா. பாடி பார்ட் அண்ட் தென் உள்ள இருக்கிற டால். ஓகேவா? லெக் பார்ட் இப்போ ஹம்ஸ் போட்டு உள்ள எதுனா ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்க போறேன். ஒரு ஸ்ட்ரில் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கிறேன். அதை 4 சைடுமே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். வேணுக்குன்னா இந்த 4 சைடுமே லைட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா.
தென் லெக்குக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க வந்து இது லெக் பார்ட்டுன்ட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால இது போட்டுக்கோங்க நெகம். ஓகேவா? தென் வந்து நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பாடியில் ஒரு செயின் மாட்டின மாதிரி டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஷேட் கொடுத்துட்டா ஃபினிஷ்டு. ரொம்ப சிம்பிள் எலஃபண்ட் டிசைன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபில்லிங்ஸ் கொடுக்க சொல்ல அவுட்லைன் போட்டுட்டு தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் உங்களோட டிசைனுக்குள்ள ஃபில்லிங்ஸ் போகாது. இப்போ வந்து இந்த யானை மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கல்யாணத்துக்குலாம் அந்த ஒரு இது மாதிரி வச்சு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி போகிறோம். சும்மா இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு போல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. சும்மா இதுனா ஒரு டிசைன் உள்ள போட்டுக்கோங்க. நான் லோட்டஸ் டிசைன் போட்டேன். சென்டரில் டாட் வச்சு சும்மா ஒரு 2 டாட் வச்சு ஹேங்கிங் ஆகிற மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த டிசைன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு எலஃபண்ட் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இது வந்து ஆப்போசிட் ஏரியாவை பார்த்த மாதிரி, இது லெஃப்ட் சைட் பார்த்தா மாதிரி, தென் ரைட் சைட் பார்த்தா மாதிரி ட்ரா பண்ணிக்க போறோம் இந்த எலஃபண்ட். ஓகேவா? பிகாஸ் இன்கேஸ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைட் பார்த்தா மாதிரி இருக்கணும். ரைட் ஹேண்ட்ல போடுறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பார்த்தா மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ போத் சைட் போடுறதுக்காக நீங்க போத் சைடுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா?
நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான் CJ6 அண்ட் V இதை ஃபார்முலா படி வரைஞ்சிட்டு நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா? தென் இப்போ பாடி பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப குட்டியான இடம் தான் இருக்குது எனக்கு, அதனால நான் ரொம்ப குட்டியாக வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக கூட வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? துண்டு வரைஞ்சிக்கிறேன். அண்ட் தென் லெக் பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் வாழை எப்போ பாரு மறந்துடுறேன், நீங்கள் மறந்துடாதீங்க. தென் துண்டுக்கு டபுள் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டிசைன், இந்த செயின் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெயில் மாதிரி கொடுத்துக்கிறேன் லெக்குக்கு. ஓகேவா? தென் அந்த நெத்திச்சுட்டி மாதிரி சொன்னேன் இல்லையா, அது கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சேம் இங்கே போட்டது அப்படியே டிட்டோ, பட் நம்ம பொசிஷன் மட்டும் ஆப்போசிட்டாக போடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். சிம்பிள் டிசைன் தான். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் நான் சும்மா ஒரு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்வெல் கொடுத்து ஒரு ஹம்ஸ் கொடுத்து பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் போட்டுக்கிறேன். அனதர் 2 ஏரியா இருக்கு இல்லையா, சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஒரு ஃபில்லிங்ஸை கொடுத்து நம்ம இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பீகாக் டிசைன் அண்ட் தென் மண்டலா ஆர்ட், ஸ்டார்ட் அப் டிசைன், ஃபிங்கர்ஸ் அப்படின்ட்டு நம்ம பேசிக் டு பிரைடல் லெவல் வரைக்கும் பார்த்துட்டே போகலாம். தென் எல்லாருமே கொஞ்சம் போட்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம அம்பர்லா மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா ஒரு கர்வ் போட்டு இதில் கர்வாக ரெண்டு கர்வ் போட்டுக்கிறேன். தென் இந்த கர்வில் இருந்து ஆர்ட் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அம்பர்லா தான். சும்மா இதுலேருந்து ஒரு வெயின்ஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இதில் ஒரு டாட், இதில் ஒரு வெயின்ஸ். ஓகேவா? தென் போல் பண்ணிக்கிறேன். மேலே முனையில் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த உள்ளே இருக்க பார்ட்டுக்கு நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள்.
அவ்வளோதான். இன்னைக்கான கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.